இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முதல் நாளான 24ஆம் தேதி இரவு சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட போவதாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டதை அடுத்து இளைஞர்களின் இருசக்கர வாகன பதிவெண்களை வைத்து போக்குவரத்து போலீசார் தேடி வருகின்றனர். முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரம். வணக்கம். கிறிஸ்துமஸ் முதல் நாள் இரவு பைக் ரேஸில் ஈடுபட போவதாக இளைஞர்கள் இன்ஸ்டாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது போக்குவரத்து போலீசார் அந்த இளைஞர்களை தேடி வருகிறார்கள். நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக சென்னையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகை, அதே போன்று புத்தாண்டு பண்டிகை அன்று முதல் நாள் இரவு இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதும் விபத்துக்களை ஏற்படுத்துவதுமே வழக்கமாக இருந்து வந்தது. அதனை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக காமராஜர் சாலை, மெரினா உட்பட அந்த பகுதி முழுவதுமாகவே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில் தற்பொழுது நாளை மறுதினம் இளைஞர்களை பைக் ரேஸ்க்கு வர சொல்லி தற்பொழுது இந்த வீடியோவானது பரவப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது இருசக்கர வாகனத்துக்கு ரேஸிற்கு தயாராக இருப்பதாகவும், யாராக இருந்தாலும் ரேஸுக்கு வருமாறு அழைக்கும் வகையில் இந்த வீடியோவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சென்னை போக்குவரத்து போலீசார் அந்த வீடியோவில் பதிவாக இருக்கக்கூடிய இருசக்கர வாகன எண்ணை வைத்து தற்பொழுது அவர்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களை கண்டறிந்து கைது செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.